இன்னைக்கு நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. கால் பாத எரிச்சல், கால் மரத்து போகிறது கேட்டிருக்கீங்களா? இந்த கால் பாத எரிச்சல் எதனால வருது அப்படின்னா நிறைய சுகர் பேஷண்ட் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் என்னது? டயபெட்டிக் நியூரோபதி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எந்த சுகர் பேஷண்ட் எல்லாமே பேலன்ஸ்டு டயட்டு ஃபாலோ பண்ணலையோ, பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக கடைபிடிக்காத சுகர் பேஷண்ட்ஸுக்கு தான் இந்த கால் பாத எரிச்சல் பிரச்சனை ரொம்ப இருக்கும். அது ஏன் அப்படின்னா, பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். நல்லா கேட்டுடுங்க. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகலை அப்படின்னா நம்ம ரத்த சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த சார்பிட்டால், இதை எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த சார்பிட்டால்னு சொல்லக்கூடிய இதுதான் நம்ம நரம்பு மண்டலத்தை இல்லைன்னா நரம்புகளை என்ன பண்ணுறக்கூடியது, பாதிக்கக்கூடியது. அப்படின்னா இது சரி, இந்த சார்பிட்டால் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது பேலன்ஸ்டு டயட்டு மட்டும்தான். பேலன்ஸ்டு டயட்டு கடைபிடிக்கல அப்படின்னா, திரும்ப சொல்கிறேன், பேலன்ஸ்டு டயட் கடைபிடிக்கல அப்படின்னா இந்த சார்பிட்டால் பிரச்சனை கண்டிப்பாக சரியாகாது. இது சரியாகணும்னா நீங்கள் பேலன்ஸ்டு டயட் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தாலும் படித்து பாருங்களேன். சுகருக்கு அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னது சொல்லுங்க? பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அடுத்தது நல்ல உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம், கடைசி தான் என்னது? கடைசி ட்ரீட்மெண்ட் என்னது? மாத்திரையே இன்சுலினும். அதனால பேலன்ஸ் டயட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட் GOOD குட்னு டைப் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா கால் பண்ணி பேசுங்க. இல்லைன்னா கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் என்ன பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்க. ஓகேவா?